வணக்கம் வாசகர்களே. தமிழ் விஷுவல் ஆடியோ லைப்ரரி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இக்கதையை கேட்க தேர்ந்தெடுத்த உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. வாங்க கதையை கேட்கலாம். கதையின் பெயர் நூடுல்ஸ் டைவர்ஸ். நான் தாங்க திவ்யா. என்ன திவ்யா, மழையில நினைச்சிட்டியா? இன்னைக்கு லாயரை பார்க்க போனியா? என்னாச்சு அப்படின்னு அம்மா கேட்டாங்க. பார்த்தேம்மா. என்னதான் சொல்றாரு அவரு அப்படின்னு அம்மா கேட்டுட்டு இருந்தப்ப என் செல்போன் அடிச்சது. யாருன்னு பார்த்தேன். டிஸ்பிளேல ஷைலுன்னு காட்டினது. அம்மா ஒரு நிமிஷம், ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே ஷைலுவோட ஃபோன் காலை அட்டன் பண்ணேன். ஹலோ, சொல்லு ஷைலு அப்படின்னு பேசிக்கிட்டே என் ரூம்குள்ள போய் நைட்டுக்குள்ள புகுந்துக்கிட்டேன். வக்கீல் என்ன சொன்னாருப்பா? ஷைலு கேட்டா. பேசிட்டேன் ஷைலு. அதான் என்ன சொன்னாரு? எப்ப டைவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஷைலு கேட்டப்ப தூங்கிக்கிட்டு இருந்த தர்ஷினி தூக்கத்துல எழுந்து அழுதா. பாப்பா அலறா ஷைலு. காலையில ஆபீஸ்ல பேசலாமாப்பா அப்படின்னு நான் கேட்டதும், சரி திவ்யா, நீ டயர்டா இருப்ப, குட் நைட். ஷைலு போனை வச்சுட்டா. தூக்கத்துல இருந்து எழுந்த தர்ஷினிய என் மடியில போட்டு தட்டி கொடுத்தேன். உடனே தூங்கிட்டா. என் கண்ணும் தானா மூடிடுச்சு. ஆனா என்னோட காது உறங்கல போல. வக்கீல் சொன்னது என் காதுல ஒலிச்சிட்டே இருந்தது. நீங்க தெளிவான முடிவு எடுத்துட்டு என்னை திரும்ப காண்டாக்ட் செய்யுங்க அப்படின்னு அவரோட காஃபியை குடிச்சுக்கிட்டே அந்த வயதான வக்கீல் பேசியது இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்குது. அவரோட முதுகுக்கு பின்னால இருந்த பிம்பம் இன்னும் எனக்கு பயம் காட்டுது. ஆமா, அதை பார்த்த நேரத்துல இருந்து பட்டா கத்தியோடு ஏரியா ரவுடிய பார்த்த மாதிரி, பேய பார்த்த மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ பயங்கர பயம். சேச்ச, எதுக்கு சும்மா பயப்படுற? பயப்படாது திவ்யான்னு எனக்கே தைரியம் சொல்லிட்டு ஒரு வழியா தூங்கிட்டேன். நான் தாங்க சதீஷ். அப்பதாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். டேய் சதீஷ், லாயரை பாத்தியாடா? அவர் என்ன சொல்றாரு? தர்ஷினிய வாரத்துல 2 நாளாவது பார்க்க முடியுமாடா இப்படி அம்மா கேட்டாங்க. காலிங் பெல் அடிச்சது. உடனே விசாரணை நிறுத்திட்டு வாசல் பக்கம் போயிட்டாங்க அம்மா. அக்கா தான் வந்திருக்கா. வாமா வா, உன் தம்பிக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியாம்மா, டைவர்ஸ் கேஸ் என்னாச்சுமா? அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் நீ வந்துட்ட. வா, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் உன் வீட்டுக்கார் கூப்பிட வந்துட்டா காலில் வெண்ணி ஊத்திட்டு நிப்ப. அக்காவின் கண்கள் தற்செயலா பூஜை ரூம் செல்ஃப் பக்கமா போச்சு. என்னம்மா, சாமி ரூம்ல செல்ஃப் ரொம்ப உயரமா இருக்கு, நீ எப்படி படத்துக்கு பூ போடுவ? யாரும் சரியில்லை ஜோதி, கார்பெண்டர் கிட்ட பூஜை ரூம் ஷெல்ஃப் ரெடி பண்ண சொன்னேன். ரொம்ப ஒசரமா வச்சுட்டாரு. சாமி விஷயத்துல குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சி நான் ஸ்டூல் போட்டு நின்று பூ போடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அக்காவை அழைச்சிக்கிட்டு நேரா அடுப்படைக்குள்ள போயிட்டாங்க அம்மா. இதுதான் சாக்குன்னு மடமடன்னு மாடி ரூம்குள்ள போயிட்டேன். எப்ப எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியாது. ஆனா தூங்கிட்டேன். அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். தூங்கினதா நினைச்சுக்கிட்டேன். நான் தான் திவ்யா பேசுறேங்க. காலையில ரொம்ப சீக்கிரமே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஷைலு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நானே எல்லாத்தையும் ஒப்பிச்சேன். நாளைக்கு தான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன் ஷைலு. சதீஷ் லார்கிட்ட சில டேர்ம்ஸ் பேசணும்னு என் வக்கீல் சொல்றாரு. இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா. உனக்கும் அப்படிதான் இருந்துச்சா? இல்லையே திவ்யா, ஏன் கேட்குற? இந்த கோர்ட் பில்டிங்கை பார்த்தா உனக்கு பயமா இல்லை? ஏதோ ஏரியா ரவுடியை பார்த்த மாதிரி பயமா இல்லை? இல்லையே திவ்யா, அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லைப்பா. ஏன் கேட்குற? நான் இந்த டிரைவர்ஸ்க்கு ரெடியானு கூட எனக்கு தெரில ஷைலு. என்னால் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீ தானே லவ் பண்ண, நீயே டைவர்ஸும் வாங்கிக்கோன்னு அப்பா சொல்லிட்டாரு. தனியாக கோர்ட்டுக்கு போகவே பயமா இருக்குப்பா. உனக்கு துணையா அம்மா வரமாட்டாங்களா திவ்யா? அம்மா வீட்டில இருந்து தர்ஷினியை பார்த்துக்கிறதே பெருசுப்பா. புரியுது புரியுது, எல்லாம் சரியாகும் திவ்யா, டோன்ட் வரி. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது ஷைலு. அதான் சரியாகணும்னு சொல்றேன திவ்யா. வெயிட் திவ்யா, இந்த மாற்றத்துக்கு கொஞ்சம் டைம் கொடு என்ற ஷைலு. இது என்ன பிளவுஸ்
கை குட்டையா இருக்கு இந்த பிளவுஸ்ல என்று பேச்சை மாற்றினாள். ஆமா ஷைலு, கை குட்டையா தச்சிட்டாரு அந்த டெய்லரு. காசு கொடுத்தாச்சேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷைலு கிட்ட சொல்லிட்டு இருந்தப்போ என் ஃபோன் அடிச்சது. ஃபோனை பார்த்தேன். அட, சதீஷ் கூப்பிட்றான் ஷைலு. சதீஷா? ஆமா ஷைலு. ஒரு மாசமா உன் கூட பேசாம இருந்துட்டு இப்ப எதுக்கு கூப்பிடுறாரு? தெரியல ஷைலு, தர்ஷினி விஷயமா ஏதாவது கேட்பான்னு நினைக்கிறேன். சரி, பேசு திவ்யா. இல்லை ஷைலு, இப்போ நான் பேசலை. நான் பேசினா பெரிய சண்டையாயிடும். எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல நான் ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசிடுவேன். அட்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. 2 நாளில் கோர்ட்டில் வச்சு பார்ப்போம்ல, அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு ஷைலுட்ட சொல்லிட்டு என் ஃபோனை சைலண்டில் போட்டுட்டேன். திவ்யா ஃபோனை எடுக்காமல் விட்டதை தன்னோட நண்பன்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் சதீஷ். திவ்யா கூட பேச நினைச்ச என் மடத்தனத்தை நினைச்சு ஏன் மேல எனக்கே கோபமா இருக்குடா வினோத்து. டே சதீஷ், அவ தான் ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொன்னேன்ல, எனக்கு இந்த பொண்ணுங்க பத்தி தெரியுமாப்ல. கோர்ட்ல வச்சு பாப்பேன்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவளை அப்படின்னு வினோத் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டும் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா. இப்ப எல்லாம் அக்கா அக்கா வீட்டுக்காரரை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் கல்யாண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சு. அம்மா அப்பாவை பார்த்தாலும் பொறாம தான். எதுக்கு இந்த கல்யாண கருமாந்திரத்தை செய்தேனோ? கோர்ட்ல அவளை நேர்ல பார்க்குறப்ப இருக்கு, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாளே. சதீஷ் மற்றும் திவ்யாவின் மனநிலை இப்படி இருக்கும்போது மேலும் 2 நாட்கள் கழிஞ்சு அவர்கள் கோர்ட்ல சந்திக்கும் நாளும் வந்தது. கோர்ட் வளாகம், வக்கீலின் ஆபீஸில் திவ்யாவின் வயதான லாயர் ஒரு பெரிய நாற்காலியில் அமர்ந்திருக்க அவரின் அருகே அவரது பிஏ நின்று கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே 2 நாற்காலிகள் இருந்தன. 2 நாற்காலியும் ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருந்தது. அந்த நாற்காலியில திவ்யாவும் சதீஷும் அமர்ந்திருந்தாங்க. என்ன லாயர் சார், ஏதோ டேர்ம்ஸ் பேசணும் வர சொல்லிட்டு இப்ப எதுவும் பேசாம இருக்கீங்க? திவ்யா சலிப்புடன் கேட்டா. இன்னைக்கு தானே பேப்பர்ஸ் ரெடி பண்ண போறோம். நமக்குள்ள முதல்ல சில விஷயங்கள் பேசிட்டா டைவர்ஸ் சீக்கிரமா கிடைச்சிடும். ஏன் டைமும் வேஸ்ட் ஆகாது, உங்க டைமும் வேஸ்ட் ஆகுது. அதுக்கு முன்ன நீங்க 2 பேரும் ஏதாவது பேசணும்னா பேசிடுங்க. நாம டேர்ம்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் பர்சனலா ஏதாவது பேசணும்னா பேசிடுங்க. என்ன சார் பேச இருக்கு? சதீஷ் கேட்டான். கதவு மூடித்தான் சார் இருக்கு. 2 பேரும் என்ன பேசுறதுனாலும் பேசிக்கோங்க. ஒருத்தர் திட்டுறதுனாலும் திட்டிக்கோங்க. நானும் என் பிஏவும் ஒரு டீ குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான வக்கீல் எழுந்தாரு. சதீஷ் உடனே லாயரை தடுத்தான். சார் நில்லுங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம். துணைக்கு ஆள் இருக்கிறது தான் பெஸ்ட். சதீஷ் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சான். இல்லை, சதீஷ் தான் முதல்ல திட்ட ஆரம்பிச்சான். திவ்யாவை பார்த்தபடி நல்லா திரும்பி உக்காந்தான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது திவ்யா? ஃபோன் போட்டா எடுக்க மாட்ட? எனக்கு பேச பிடிக்கல சதீஷ். பிடிக்கலையா? என்ன இந்த கோர்ட் வாசல் வரை இழுத்துட்டு வந்தது நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. சதீஷ், என்ன இந்த கோர்ட்டை வர வச்சது நீயும் குடும்பமும் தான். நான் தான் டைவர்ஸ்க்கு காரணம் நீ சொல்லாத. என் மனசுக்குள்ள எவ்வளவு வலி வேதனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு டைவர்ஸ் வர வந்திருக்கேன்டா. என் லைஃப்ல இது ரொம்ப மோசமான நாள் தெரியுமா? இன்னைக்கு திங்கக்கிழமை ஆனா கோயிலுக்கு போவேன். இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறேன்னு பாரு. மோசமான திங்கக்கிழமை ஆக்கிட்டடா இன்னைக்கு. என்னது மோசமான திங்கக்கிழமையா? எனக்கு இந்த ஒரு மாசமும் மோசமா இருந்தது திவ்யா. நீ இன்னைக்கு ஒரு நாள் பத்தி சொல்ற? சதீஷ், இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த கோர்ட்டு, லாயர்ஸு, அவங்க கருப்பு கவுனு, எதை பார்த்தாலும் அலர்ஜியா இருக்கு. இங்கே நிக்க வச்சிருக்க பாத்தியா? உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. அட, இது நல்ல கதையா இருக்கே. எனக்கு மட்டும் இந்த இடம் பிடிச்சிருக்கா என்ன? எனக்கும் இந்த புடலங்கா பிடிக்கலதான். யாருக்கு பிடிக்கும் இப்படி ஒரு மீன் மார்க்கெட்? எங்க பாரு கூட்டம். புரியாத பாஷையில பேசுற இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. எரிச்சலா வருது. என் பொண்ணு என்னை பத்தி என்னடி நினைப்பா? சரியான புருஷனா இல்லாதவன் என்னோட அப்பாவா நினைக்க மாட்டாளா? ஏண்டி எனக்கு இப்படி ஒரு பேரு வாங்கி கொடுத்த? நானா உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தேன் சதீஷ்? நீ சரியான ஹஸ்பண்டா இல்லைங்கிறதுக்கும் நான் தான் காரணமா? வார்த்தைக்கு வார்த்தை என்ன மட்டும் குறை சொல்லாத திவ்யா. நீயும் சரியான மனைவி இல்லை திவ்யா.
ஆனால் அது தர்ஷினிக்கு தெரியாது. ஏன் மேலே தான் தப்பான பார்வை விழும். தர்ஷினி மட்டும் இப்போ பையனாக இருந்திருந்தா நான் இப்போ எந்த மலைநிலையில் இருக்கிறேன்னு உனக்கும் புரியும். 1 மாசமா பைத்தியக்காரமாக சுத்த வச்சுட்ட. நோ நோ, ஐ கான்ட் டாலரேட் திஸ். திஸ் இஸ் இனஃப். இந்த கோர்ட்டு கேஸ்லாம் என்னால் அலைய முடியாது. ஒட்டடை படிஞ்ச 2 மாடி கோர்ட் பில்டிங் என் நேரத்தை வேஸ்ட் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ உன் அம்மா வீட்டில் இரு, நான் என் வீட்டில் இருக்கேன். தர்ஷினியோட பிக்கப் ட்ராப் எல்லாம் நான் தான். அவள் இருக்கிற வீடு மட்டும்தான் வேற. நாமளும் இனி வேற வேற தான். எனக்கு இந்த பேப்பர்ஸில் கிடைக்கிற டைவர்ஸ்லாம் வேணாம், கோர்ட்டும் வேணாம். கரெக்ட் சதீஷ், நீ சொல்கிறது சரிதான். வெரி குட். எனக்கும் இந்த பேய் பங்களா மாதிரி இருக்கிற கோர்ட்டை பார்க்க இஷ்டம் இல்லை. உன் முகத்தில் முழிக்கவும் பிடிக்கல. சார், நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணாமே பிரிஞ்சுக்கிறோம் சார். இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது தானே பேப்பர்ஸ் தேவை. எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லை. திவ்யா லாயரை பார்த்து இப்படி சொல்ல, ஆமாம் ஆமாம், அந்த கருமத்தை யார் இன்னொரு தடவை செய்வா அப்படின்னு சதீஷ் ஊசி ஏற்ற கோபமாக தன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு திவ்யா கிளம்பிட்டா. இப்போ சதீஷ் லாயரை பார்த்து பேசிட்டான். சார், நாங்கள் லீகலாக பிரியாமல் பேச்சுவார்த்தையில் பிரிஞ்சுக்கிறோம் சார். எதுக்கு இந்த கோர்ட்டு டைவர்ஸ் ட்ராமா எல்லாம்? ஓகே சதீஷ், ஐ எம் ஓகே வித் இட் என்று லாயர் சொன்னதும் சதீஷும் கிளம்பிட்டான். 2 பேரும் போனதும் லாயரும் அவரோட பிஏ மட்டும்தான் அந்த ரூமில் இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல நாள்னு கேலண்டரில் போட்டிருந்துச்சு. ஆனால் வந்த கேஸு போச்சே. லாயரோட பிஏ ஆதங்கப்பட்டான். நல்ல வேலை போச்சுன்னு இந்த கேஸ்லாம் கோர்ட்டில் தேராது அப்படின்னு சொல்லி லாயரு சிரிச்சாரு. தேராதா சார்? ஆமாம், கோர்ட் பிடிக்கலன்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காதது கோர்ட் இல்லை, அவங்களுக்கு பிடிக்காதது தனிமை. தனித்தனியாக வாழலாம்னு நினச்சி பிரிஞ்சாங்க. ஆனால் இப்போ தனியாக வாழும்போது பயமாக இருக்குது. அதான் இந்த கோர்ட்டை பார்த்து. கரெக்ட் சார், அதான் இந்த கோர்ட்டை பார்த்து அந்த பொண்ணு பேய் பங்களான்னு சொல்லிச்சா? ஆமாண்டா, அந்த பையன் என்னமோ சொன்னானே சார், கோர்ட்டு புழுக்க ஒட்டடையாக இருக்குன்னு சொன்னா சார். பாத்தியா, இந்த கேஸை நாம் நடத்தி இருந்தா? ஆமாம் சார், கண்டிப்பாக சப்ப கேஸாக போயிருக்கோம். ஆமாண்டா, கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி கட்டி பிடிச்சி அழுது டைவர்ஸ் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை இந்த நூடுல்ஸ் டைவர்ஸை நாம் எடுத்து நடத்தலை. என்ன சார் சொல்கிறீங்க? நூடுல்ஸ் டைவர்ஸா? ஆமாண்டா, அவங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிருந்தா கூட அது 2 நிமிஷத்துக்கு மேலே நிலச்சிருக்காது. சைன் பண்ண பேப்பரை மௌனராகம் ரேவதி மாதிரி அந்த பொண்ணு கிழிச்சு போட்டிருக்கோம். மோகன் மாதிரி அந்த பையன் அந்த பொண்ணை தூக்கிட்டு தண்ணி கொடுத்துடும் போயிருப்பான். அட, இதுக்கு பேர் தான் நூடுல்ஸ் டைவர்ஸா சார்? பிஏ சிரித்து கொண்டே கேட்டான். ஆமாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருவேளை குட்டையாக தைச்ச ப்ளவுஸை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்ட திவ்யா மாதிரி, நெட்டையாக வச்ச செல்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட சதீஷோட அம்மா மாதிரி 2 பேருமே அவங்க வாழ்க்கையில் குட்டையோ நெட்டையோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகியிருப்பாங்களோ? இந்த வக்கீல் சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். துணை என்பது இணையத்தான், இணை என்பது துணைதான். எல்லா டைவர்ஸும் நூடுல்ஸ் டைவர்ஸாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் பை பை சொல்லிக்கிறேன் நேயர்களே. கதை பிடிச்சிருக்கா நேயர்களே? பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? அது உங்களுக்கே தெரியும். லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். நன்றி.